நண்பர்களே, நீங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன், உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல நீங்க இன்டர்நெட் வசதிகளை பெறுறீங்க. ஒன்னு மொபைல் டேட்டா மூலமா இன்டர்நெட் பெறுறீங்க, இல்லனா வைஃபை மூலமா. மொபைல் டேட்டாவோட எக்ஸ்பென்சிவ் நீங்க இருக்கிற இடத்துல அதிகமா இருந்ததுன்னா அதை தூர தள்ளிருங்க. இந்த வீடியோல வைஃபை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய ரவுட்டர்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, அதாவது அதோட ஐபி அட்ரஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது. இந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா மட்டுமே நீங்க வந்து ரவுட்டரோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஒரு சில விஷயங்களை மாத்தி அமைக்க முடியும். அது மூலமா உங்களுடைய இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டியை தொடர்ச்சியா உங்களுடைய மொபைல்ல பெற முடியும். அதான் உண்மை. இந்த ஐபி அட்ரஸ் நம்ம எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்க மாட்டோம். சோ ஒருவேளை இன் கேஸ் திடுதிப்புன்னு உங்களுக்கு ரவுட்டர்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ண முடியல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பூஸ்ட் பண்ற மாதிரி. இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அது விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். மோடம் வழியா ரவுட்டர் வழியா உங்களுடைய மொபைல் இப்படிதாங்க இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் நீங்க வேகமா வந்து எல்லா விஷயங்களையும் சர்ச் பண்றீங்க. ஸோ இந்த ரவுட்டர்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். உடனே நமக்கு வந்து தேவைப்படுறது ஐபி அட்ரஸ் தான். அந்த ஐபி அட்ரஸ் இல்லைன்னா உங்களால உள்ள என்ட்ரி ஆக முடியாது. அந்த ஐபி அட்ரஸ் உங்களுடைய மொபைல்ல எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள் தெரியாமலே போயிடும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான், உங்களுக்கு தேவைப்படாது. ரவுட்டர்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கண்டிப்பா இந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்படும். சோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. சோ இப்போ என்ன பண்ணலாம், வித்அவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரவுட்டரோட ஐபி அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன பண்றீங்க, உங்க போன்ல மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல வைஃபை வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதை லாங் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க எந்த நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிங்களோ அந்த நெட்வொர்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்துல ஒரு செட்டிங் இருக்கு, கியர் ஐகான், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், நான் எந்த நெட்வொர்க்கோட நான் கனெக்ட் பண்ணிக்கணும், அதுக்கு பக்கத்துல கியர் ஐகானை நான் டேப் பண்ணேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ், இதுல பாத்தீங்கன்னா ரவுட்டரோட ஐபி அட்ரஸை நீங்க பார்க்கலாம். சோ இந்த ஐபி அட்ரஸை நீங்க பயன்படுத்தி ரவுட்டரோட செட்டிங்ஸ்குள்ள போய் எல்லா சேஞ்சஸையும் பண்ண முடியும் அப்படிங்கறது உண்மை. சோ உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு ஐபி அட்ரஸை நீங்க எடுத்து ரவுட்டரோட செட்டிங்ஸை மாற்றி அமைக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் எப்படி உங்களுடைய மொபைல் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அழகாக சிம்பிளாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.